இன்னும் என்ன ப்ளேம் பண்ணுவாங்கன்னா என்னோட ஜெனட்டிக்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகே, தே பாஸ். ஆமா, தப்பு அவங்க மேல இல்ல. அவங்க சொல்லுவாங்க இல்ல டாக்டர் ஏன் இல்ல என்னோட ஜெனட்டிக்ஸ் எனக்கு வேர்க்காது, என்னோட மெட்டபாலிசம் வெரி லோ டாக்டர் அப்படின்னுவாங்க. ஒன்னாவது. ரெண்டாவது என்ன ப்ளேம் பண்ணுவாங்கன்னா டைம் இல்லை. அதுதான் அடால்ட்ஸாக நம்ம பார்ப்போமே. இது ரெண்டு தான் நம்ம மெயினாக பார்க்குறது. ஆனால் யாருமே வந்து ஆக்சுவலி என் சாப்பாடு பிரச்சனை இல்லை, ஐ கேனாட் கண்ட்ரோல் ஃபுட் அந்த மாதிரி வந்து யாரும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டாக சொல்ல மாட்டாங்க. அவங்களோட கட்ஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அப்பா தான் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் தே டிட் ஒரு ஓவரால் ஒரு ஸ்டடிஸ் செஞ்சாங்க பை WHO. they found out சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே மலேசியனில் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க 54.6% are obese. இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே பார்த்தீங்கன்னா மலேசியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் obese country. Oh my God. After Brunei. It's very shocking. Yeah. Oh, okay. I mean usually video comparing the food between Malaysia and Vietnam. Okay, right. அது ரொம்ப ஃபேமஸாக வைரலாக போணுச்சு. அதுலேயே நம்மளுக்கு பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியும் நம்மளோட மலேசியன் சாப்பாடுனால எவ்வளோ. ஏன்னா வியட்நாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து அவங்க சமைக்க மாட்டாங்க. steamed or raw-ஆ சாப்பிடுவாங்க. ஒன்று வந்து சொல்ல மாட்டுறாங்க, ஏன்னா பாடி ஷேமிங்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது வந்து ஓவரா ரொம்ப இது பண்றாங்க, ரொம்ப போட்டு they throw you until you feel very suppressed, I mean, you get depressed and all that. Correct. So adu certain extent yes, everyone is beautiful. Correct. On their own way and in their own body, but comfortable and also health. We are looking at the health factor. Correct. நீங்கள் அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் யூ கேன் லுக் குட், யூ கேன் ஃபீல் குட், யூ கேன் டூ குட். ஓகே, ஸோ நம்மளோட சரௌண்டிங் வந்து they can tell you anything. Okay, that it is okay to be in this body, people should not shame you and all those things, but வலி வேதனை எல்லாம் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. உங்க கூட இருந்த எக்கோ வாய்ஸ் யாரும் வரமாட்டாங்க. they are not going to be, they are not going to feel the pain, it's you. snippets போடுறப்ப it got reach a lot of reaches. one got almost 1 million reaching la. Nice. One of the nice. adile 80% of the comments were from men. Okay. And 80% and irukra comments ellame they were talking about neenga pesringa obesity patti neenga moda udambu elikano neenga adha patti yosika matringa. But is all this information relevant? Correct. To the issues? Important and thing. Like I said from the beginning la unga odamo en odamo onnilla parunga. So I always say do what works for you. What works in your cycle, what works in your உங்களோட ஸ்கெட்யூல் பொறுத்த மாதிரி. ஒருத்தவங்க வந்து நிறைய நடப்பாங்க, வேலை வந்து வாக்கிங்காக இருக்கும், ஒருத்தவங்க வந்து செடென்டரி. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற டயட் பிளானோ இவங்களுக்கு கொடுக்குற டயட் பிளானோ ஒன்றா இருக்காது. உங்களுக்கு நான் கொடுக்குற லைக் யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் டூ திஸ்னோ இவங்களுக்கும் ஒன்றா இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு பர்சனலைஸ் ஒரு டயட் பிளான், ஒரு பர்சனலைஸ் ஸ்கெட்யூல் இருக்கணும் ஆளுக்கு பொறுத்த மாதிரி. ஸோ இன்னொருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க, சரி இவங்க இது பண்ணி இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டு 10 கிலோ அடிச்சிட்டாங்க, சரி நம்மளும் இழைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி பே பண்றதோட அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப பேடா இருக்கும். a lot of side effects, so we don't want that. Go and see a doctor, get a personalized blood test first done. And for ladies I recommend hormonal சேர்த்து செய்யுங்க, hormonal test, cortisol, insulin எல்லாம் செய்யுங்க. How frequent they should do or they can do? Start off with just doing it once a year. Once. Normal blood screening basic of course we recommend yearly, but start off with doing just once. அந்த ஒரு வாட்டி பேசுறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்க, ஐயோ தெரிஞ்சு செஞ்சு ஏதாச்சும் ஒன்று வந்து அப்போ அது அந்த பயம். ஆமா அந்த பயம் நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கிறதானே, எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே, இந்த டெஸ்ட் போய் செஞ்சு பார்த்தா இன்னொரு பிரச்சனை வெளியில அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு. I had a patient, she's in her 30s, general normal basic screening க்கு வந்தாங்க. I also provide ultrasound services in my clinic. So she was healthy. She is very healthy, very well to do and everything. So blood test எடுத்துட்டு ultrasound பண்ணும்போது I found a lump in her breast. Oh my God. She didn't know, she wasn't aware. So that is like, good. I say it's good that you actually detected it early and all that, right? So let's go check it out and all that. And then she went in for a mammogram and she met a breast surgeon, turned out to be cancer. And then they removed the lump. அந்த லம்ப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா எனக்கு 2 மந்த்ஸாக இருக்குது, உங்களை ஏசணுமா இல்லை உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமான்னு. நீங்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்கணும். ஏன் ஏச போறீங்கன்னு. அப்புறம் உங்களை வந்து பார்த்து ஒரு பிரச்சனை ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் வந்து நான் டாக்டர் நித்யா, நான் மரம் கொத்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பே பண்ணுங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் உணவு கிடைக்கும் போது சாப்பிட்டாங்க,
பிறகு பசிக்கு உணவை தேடி அலைஞ்சாங்க. பிறகு ஒரு நாளைக்கு ஒரு வேளைன்னு சாப்பிட்டாங்க. பிறகு அது 2 வேலையாச்சு, அப்புறம் அது 3 வேலையாச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் எப்போல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உணவு அதிகமாகிடுச்சு. அதனால் நம்மளோட சாப்பாடை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் இதனால் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் எந்த அளவு பாதிக்கிறதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி நாம் ஒபிசிட்டி பற்றி தான் பேச போகிறோம். அதே சமயத்தில் பாடி ஷேமிங், இந்த 2 விஷயத்தை பற்றி கலந்து பேச நம்மளோட இன்றைக்கி ஸ்டுடியோவில் டாக்டர் நித்யா வந்திருக்காங்க. நான் உங்கள் மரம் கொத்தி, வாருங்கள் மரங்களை தொலைக்கும் வரை பேசுவோம். வணக்கம் டாக்டர் நித்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், தேங்க்யூ வெரி மச். ஸ்டுடியோவில் வந்து இன்றைக்கி எங்களோட இந்த 2 விஷயத்தை பற்றி நிறைய உங்களோட அனுபவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. வாங்க நம்ம உரையாடலுக்குள்ளே போவோம். உங்களோட இந்த டாக்டர் அனுபவத்தில் வந்து என்ன மாதிரி பேஷண்ட்களை வந்து நீங்கள் உங்களோட கிளினிக்கில் பார்க்குறீங்க? என்ன மாதிரி பாதிப்புகள் ஆளானவங்களை பற்றி நீங்கள் சந்திக்கிறீங்க? ஸோ நான் வந்து 2021 தான் என்னோடய ஜிபி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி I was in HKL and then கிளினிக் சேத்தன் ஜெராந்தூரில் இருந்தேன். அண்ட் தென் ஹவுஸ்மேன்ஷிப் வந்து ஹெஷ்டா கிளாங் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஹாஸ்பிட்டல் பேஸில் இருக்கிறப்போ வந்து ரொம்ப ப்ரைமரி கேராக நம்ம வந்து ஒரு 1-to-1 அந்த மாதிரி ஒபேசிட்டி பார்க்குறது ரொம்ப ரே. ஸோ 2021 நான் என் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் until நான் 2025. ஸோ ஒரு about 4 years-ஆக நான் ஜிபி ஆஸ் அ ஜெனரல் ப்ராக்டிஷனராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒபேசிட்டின்றது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறையா பேருக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து பிஎம்ஐ. லாஸ்ட் இயர் 2024லேருந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஎம்ஐ 29.9க்கு மேலே இருந்தால் தான் ஒபிஸ். 2024லேருந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 27க்கு மேலே தான் நீங்கள் ஓவர் வெயிட். இப்போ நீங்கள் 25 இருந்தாலே ஓவர் வெயிட். 25.5 இஸ் ஆல்ரெடி கன்சிடர்ட் ஓவர் வெயிட். 29.9 and above ஆல்ரெடி நீங்கள் ஒபீஸ். ஒபீஸையும் 4 விதமான ஒபீஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 to stage 4 வரைக்கும் இருக்குது பாருங்களேன். அது நம்பர் 1. லாஸ்ட் இயர் தே டிட் ஒரு ஓவரால் ஒரு ஸ்டடிஸ் செஞ்சாங்க பை WHO. they found out சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே மலேசியனில் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க 54.6% are obese. ஸோ 54.6% பார்த்தீங்கன்னா அது மோர் தென் half of them. So இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோம்னா பாதி நம்ம ஒபீஸாக இருப்போம். ஒபீஸ் ஒன்லி இல்லை, ஐ மீன் ஓவர் வெயிட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் தட். அண்ட் இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே பார்த்தீங்கன்னா மலேசியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரி. ஓ மை காட், ஆஃப்டர் ப்ரூனை. இட்ஸ் வெரி ஷாக்கிங். ஓகே ஐ மீன் யூசுவலி நான் நினைக்குவேன் வந்து இட்ஸ் ஃபாரின் கண்ட்ரியில் பிகாஸ் தே ஈட் பர்கர் அண்ட் தென் ரெட் மீட் ரொம்ப சாப்பிட்றதுனால அண்ட் ஆல்சோ நிறைய பொட்டேட்டோ அதெல்லாம் சாப்பிட்றதுனால இன்னும் அவங்க தான் அந்த ரேங்கிங்கில் பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ப்ரூனாய் அண்ட் மலேசியாவில் உள்ள பீப்புள் இந்த மாதிரி. இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஓவரால் நேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ்லாம் they will top it. Especially US is very very bad. They have rate of obesity comparatively. ஆனால் South East Asia compare பண்ணால் இது with the lowest rate of being Vietnam. And last year there was also a very famous video, a foreigner lah, right? And he did a video comparing the food between Malaysia and Vietnam. அதுவும் ரொம்ப ஃபேமஸாக வைரலாக போணுச்சு. அதுலேயே நம்மளுக்கு பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியும் நம்மளோட மலேசியன் சாப்பாடுனால எவ்வளோ. ஏன்னா வியட்நாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து அவங்க சமைக்க மாட்டாங்க, ஸ்டீம்ட் ராவா சாப்பிடுறாங்கல்ல. நம்ம வந்து நிறைய எண்ணெய்கள் அதனால ரொம்ப யூஸ் பண்றோம்ல. இருக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கான்செப்ஷன் ஒபேசிட்டி வந்து இப்போ எனக்கு நான் ஆஃப்கோர்ஸ் ஒரு 10 daysல வச்சுக்கோங்களேன். 10 daysல நான் ஒரு 8 days ஒபேசிட்டி பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க. வருவங்கெல்லாம் என்கிட்ட ப்ளேம் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். ஒன்று என்ன ப்ளேம் பண்ணுவாங்கன்னா என்னோட ஜெனட்டிக்ஸ் அப்படின்னுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லை டாக்டர் ஏன் இல்லை என்னோட ஜெனட்டிக்ஸ் எனக்கு வீர்க்காது, என்னோட மெட்டபாலிசம் வெரி லோ டாக்டர் அப்படின்வாங்க. ஒன்றாவது. ரெண்டாவது என்ன ப்ளேம் பண்ணுவாங்கன்னா டைம் இல்லை. அதுதான் அடால்ட்ஸாக நம்ம பார்ப்போமே. இது 2 தான் நம்ம மெயினாக பார்க்குறது. ஆனால் யாருமே வந்து ஆக்சுவலி என் சாப்பாடு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வந்து யாரும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டாக சொல்ல மாட்டாங்க. அவங்களோட கட்ஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அப்பா தான் இருக்கும். ஸோ நம்ம அவங்கள பேசி அவங்களோட கட் எப்போ டவுன் ஆகுதோ அப்போ தான் அவங்க ட்ரூவாக அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஒபேசிட்டி கன்சிடர் பண்ணலாம். ஒபேசிட்டியோட 80% ஆஃப் த காஸ் இஸ் ஆக்சுவலி உங்கள் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ். அஃப்கோர்ஸ் யூ நாட் moving enough, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ அ வெரி பிக் மேஜர் ஃபேக்டர். ஒழுங்காக தூக்கம் இல்லாதது இதெல்லாமே தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ எதனால வருது, எப்படி ஈஸியாக நம்ம உடம்பை குறைக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறத தாண்டி இப்போ வந்து நிறைய பேர் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க.
being in that body. They are just comfortable being in their size. Do you think it is also a factor because and the body shaming in mother பேசணும்ல இப்போ எடுத்ததுக்கு எல்லாம் okay, you know, it's body shaming. If somebody tells you like, you know, oh, you are in the you know, process of becoming obese அப்படின்னு சொல்லும்போது they feel that it's a body shaming. You should not say like that. Correct. You know, I'm comfortable in my body அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கு at the same time அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க அந்த சாப்பிட்ற லைஃப் ஸ்டைலில் மாறாமல் இருக்கிறாங்க. பிகாஸ் யூ ஷுட் நாட் சே எனிதிங். யூ ஷுட் நாட் சே டு பீப்புள், ஓ யூ நோ யூ ஆர் ஈட்டிங் டூ மச், நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் குண்டா இருக்கீங்க, நம்ம சொல்லக்கூடாது. இது எல்லாமே இப்போ வந்து ஒரு தப்பு. ஆமாம், நம்ம வந்து ஒருத்தங்க வந்து ஓகே நீங்கள் யூனோ யூ நீட் டு டேக் கேர், யூ நீட் டு ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பிகாஸ் திஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்கிறது கூட இப்போ ஒரு தப்பாயிடுச்சு. அதனால கூட அவங்க வந்து கண்டினியூ டூயிங் வாட் தே டு. கரெக்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா, சொசைட்டி மீந்தி வந்து பாடி ஷேமிங் வந்து we projected body shaming as bullying நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம். இப்போ சொசைட்டி வந்து ரொம்ப மாறிடுச்சு. நோ bully, no one is bullying everyone. பாடி பாசிட்டிவிட்டி என்ற பேரில் வந்து அவங்க ப்ரொமோட்டிங் obesity பண்றாங்க. ஆனால் நிறைய பேருக்கு புரிய மாட்டுது, உங்கள் பாடி நீங்கள் வந்து அந்த ஒபீஸாக இருக்கிறது, ஓவர்வெயிட்டாக இருக்கிறனால எவ்வளோ பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ். கரெக்ட். லேட்டர் ஆன் இன் யோர் லைஃப் நம்பர் ஒன் லீடிங் கார்டியோவாஸ்குலர், அதாவது உங்கள் ஹார்ட் அட்டாக் இல்லை ஸ்ட்ரோக் வர்றதுக்கு எனி கைண்ட் ஆஃப் பிரச்சனை நம்பர் ஒன் லீடிங் காஸ் இஸ் obesity. அது ஒண்டி நம்ம டேக்கிள் பண்ணோம்னா நிறைய இல்னஸ் நம்ம வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஈவன் சொசைட்டியே எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், சொசைட்டியே நான் சொல்லுவேன் நிறைய அதுவே ஒரு ஏல்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்று வந்து சொல்ல மாட்டுறாங்க, ஏன்னா பாடி ஷேமிங்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டுறாங்க. ரெண்டாவது வந்து ஓவரா ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப போட்டு they throw you until you feel very suppressed, you get depressed and all that. So அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால நான் எப்போதுமே என் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, மற்றவங்களுக்காக செய்யாதீங்க, உங்களுக்காக செய்யுங்க. ஏன்னா வேலிடேஷன் நம்ம எப்போ வெளியே சீக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இல்லை ஒருத்தவங்க வந்து இட்ஸ் ஓகே, யூ ஆர் கம்ஃபர்டபுள், யூ ஆர் பிரிட்டி, பிக் இஸ் பியூட்டிஃபுல், யூ நோ, பிக் இஸ் பியூட்டிஃபுல். I mean to a certain extent, yes, everyone is beautiful on their own way and in their own body, but comfortable and also health. We are looking at the health factor. Correct. நீங்கள் அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் you can look good, you can feel good, you can do good. Correct. Okay, so நம்மளோட சரௌண்டிங் வந்து they can tell you anything. Okay, that you know it is okay to be, you know, in this body, you know, people should not shame you and all those things, but வலி வேதனை எல்லாம் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. உங்க கூட இருந்த எக்கோ வாய்ஸ் யாரும் வரமாட்டாங்க. they are not going to be, they are not going to feel the pain, it's you. So உங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்காக பண்ணுங்க. கரெக்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது எனக்கு நடந்தது. லாஸ்ட் இயர் வந்து ஐ டிட் அ பாட்காஸ்ட் ஆன் obesity as well. அப்போ வந்து ஐ ஜஸ்ட் டெலிவர், என் செகண்ட் பேபி அப்போ தான் டெலிவர் பண்ணேன். ஐ வாஸ் ஸ்டில் பிரஸ்ட் ஃபீடிங் ஹர் 6 months. அண்ட் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது உளுந்து வாரி கால் உடச்சிட்டேன். ஓகே ஸோ கால் உடஞ்சனால and then I had to go for Caesar and then I cannot move a lot much பாருங்க. நான் வந்து I'm someone who is very concerned about my body. Maybe it comes from my mother. எங்கள் அம்மாவும் ரொம்ப பாடி இமேஜ் பார்க்குறவங்க. ஸோ எனக்கும் அது ஹெல்த்தியாக ரொம்ப கன்சர்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் வந்தோடனே அப்போ யோசிச்சேன், ஓகே நெவர் மைண்ட், டைம் ஃபார் மீ டு புட் அ பாஸ். பரவாயில்ல, முதல் ஹெல்த்தி ஆகும், முதல் காலை ட்ரீட் பண்ணுவோம். பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, பேபியை முதல் பார்ப்போம், அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு டாக்டரா நான் அது டாக்டரும் தாண்டி நான் போய் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி வாஸ் அ வெரி ஃப்ரூட்ஃபுல்லான பாட்காஸ்ட். அந்த பாட்காஸ்ட் வந்து ஸ்னிப்பிட்ஸ் போடுவாங்கல்ல டிக்டாக்ல, ஸ்னிப்பெட்ஸ் போடுறப்ப இட் got reach a lot of reaches. One of the one got almost 1 million reaching la. Nice. One of the nice. Adile 80% of the comments were from men. Okay. And 80% and இருக்கிற comments எல்லாமே they were talking about, oh நீங்க பேசுறீங்க obesity பத்தி, நீங்க உடம்பை அழிக்கணும், நீங்க அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. Okay. So அப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, of course எனக்கு தெரியும் உங்க நிலைமை உங்களுக்கு பண்றேன். ஆமா நான் பிரஸ்ட் ஃபீட் பண்றேன். உங்களோட கண்டிஷன் எனக்கு எப்படி லூஸ் ஃபீட் பண்ணனும்னு தெரியும், எப்ப லூஸ் ஃபீட் பண்ணனும்னு தெரியும். I'm just taking one thing at a time. அப்போ தான் நான் கிளினிக்கும் திறந்தேன். I have kids and all that. So okay lah, I put a pause, break போட்டுட்டு இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் நான் கொடுக்குற அட்வைஸையும் தாண்டி
பாடி ஷேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து நிக்கிறாங்க பாருங்க. they suit up ready la பேசியே ஆகணும்ன்ற நிலைமையில இருக்காங்க. ஓகே ரைட். And the best thing is அதுல வந்து நான் usually நான் anything even TikTok நானும் content போடுவேன், but நான் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேன். All this negative I don't this one. You should not take it into correct. And I have அதுல போடுற commentsல பேக்கப் பண்றதும் ஒரு there were a lot of ladies who were coming and backing up, you know. So no, you shouldn't comment like this அப்படின்னு. So அப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. பார்த்தேன் பாருங்க பேஷ் பண்ற ஒரு கம்யூனிட்டி தாண்டி பேக்கப் பண்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. There's two ways, right? Coin has two sides. So also there's two different kind of people. Correct. So it's actually a very double edged sword என்ன கேட்டிங்கனா. குத்துறவங்க குத்துவாங்க, தையல் போடுறவங்க தையல் போடுவாங்க. So அது ரெண்டுமே இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு perception actually. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அவங்க என்கிட்ட இருந்து வந்து சொன்னாங்கன்னா she is a banker, she is working in a very high post lah, ஒரு ஃபேமஸ் பேங்க்ல வேலை செய்றாங்க. அவங்க என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் எனக்கு she is not married yet. சொன்னாங்க நான் உடம்பு இளைக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி எதுனால உங்களுக்குன்னு? ஏன்னா ஒரு பெர்செப்ஷன் என்னோட ஆஃபீஸில் உடம்பு பெருசாக இருந்துச்சுன்னா உனக்கு டிசிப்ளின் இல்லை. ஆமாம், you got no discipline. And உடம்பு பெருசாக இருந்தவாசி you won't smell good. ஓகே. நீங்கள் வந்து வேர்க்கும் ஒரு பெர்செப்ஷன் யூ ஆர் டர்ட்டி அந்த மாதிரின்னு. ஸோ நானும் எவ்வளோ சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸும் வர மாட்டுது அப்படின்னாங்க. அவங்க BMI was 50 at that time. She was very 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 big lah. Okay, right. And அவங்க வரும்போது அந்த வில் பவர்னால வந்தாங்க. ஏன்னா எப்போதுமே என் கூட வந்து உடம்பு இளைக்கணும்னு வர்ற பேஷண்ட்ஸ் முதல்ல அவங்க கிட்ட என்ன கேட்பேன்னா what is your reason தான் கேட்பேன். 80% believe it or not is because they want to conceive. Okay, right. They were trying to conceive, they want to get a child. And then the balance will be like this, and this is one of my patient. அவங்க she lost almost 44 kilos in the journey. She's still in the journey. And how long she took that to 6 lose months எடுத்தாங்க. Okay, right. 6 months எடுத்தாங்க. And she went all out lah, of course, with external helps and all that. We started on GLP-1 and all that. So அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க இது பண்ணி அவங்களோட வில் பவர் அந்த இருந்துச்சு. And then last week தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க I got my promotion. 4 years அந்த பொசிஷன்ல இருக்கேன். I did not get it. And within the last 6 months I lost weight and I finally got the promotion. Yeah, because அவங்க அந்த losing weight, it helps her to like, you know, perform. And the confidence level is different. And also for them to feel good. Correct. So they start doing things in a better way because our body is allowing them to do. Correct. And also their mind. Correct. Because that is the best way. Because நம்ம அதை கேட்டனா how long she took to get that, you know, shed that much of weight அப்படின்னுட்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா to avoid all this body shaming, I don't want to be trapped in that kind of situation இல்லாமல் இருக்கிறதுக்கு easy solution தேடுறாங்க, right? Easy solution. And the easy solution of course comes with the tagline say it's safe to use, you know, no exercise, no gym, there's no pain, you know, just gain, you know, all this tagline சொல்றாங்க. இது ஓரளவுக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுது. ஏன்னா சொல்கிறாங்க இட்ஸ் ஹெல்த்தி, தேர்ஸ் நோ சைட் எஃபெக்ட்லாம் சொல்கிறாங்க. அதையும் மீறி நிறைய பெண்கள் வந்து பெண்களும் இருக்கட்டும் ஆண்களும் இருக்கட்டும் இதை கன்சியூம் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்ட்டு அவங்களுக்கு நம்ம எப்படி தான் சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க? ஓகே, த திங் இஸ் இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருது ஜென்ரலி எவ்ரிவன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே கேட்குறது வந்து KKM அப்ரூவல் கேட்பாங்க. அவங்க என்ன நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சப்ளிமெண்ட்ஸ் வெளியே விற்கிறது இந்த வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே they will get approval under makanan. Okay. Not under medications or not under supplements. So that mean on the most of this detox and weight lose பண்ற product னு சொல்லுவோமே இதெல்லாம் வந்து they take as a makanan oda approval எடுத்துறாங்க. Not medication. Correct. Not medication or not supplements and all that lah. So viewers நல்லா புரிஞ்சுக்கங்க, KKM யார் எல்லாருமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எந்த கேட்டகரியில நீங்க சாப்பிடுற பொருள் வந்து எந்த கேட்டகரியில இருக்குன்னு டபுள் செக் பண்ணிக்கங்க. ஆமா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்ககிட்ட KKM அப்ரூவ்ட் அப்படின்வாங்க. ஆனால் எத்தனை பேர் நம்ம எதில் KKM அப்ரூவ்ட், என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, எதனால நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கரெக்டாக நம்மளுக்கு தெரியுறதில்ல. பாருங்க, எல்லாமே ஃபாஸ்ட் சொல்யூஷன். Why? Because it's a fast moving country. You don't have time. We want to lose fast. Correct. எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு. ஒன்று சப்ளிமெண்ட்ஸ் aside. ரெண்டாவது வந்து currently has been trending a lot Ozempic, Mounjaros, all the GLP-1s பாருங்க. அதுவும் it comes with its side effect. அதுவும் rebound weight gain கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் மெடிகேஷனாக அதை நீங்கள் எடுக்கணும். GLP-1, Ozempic, Mounjaro எல்லாமே வந்து ஒரு prescription medicine and it's approved by FDA, but it's approved for diabetes actually.
Okay, right. Not for weight loss. Weight loss ஒரே மெடிகேஷன் தான், which is Saxenda lah. Okay. இது வந்து கண்டிப்பா it is a magic pen. கண்டிப்பா நீங்க weight loss பண்ணுவீங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேதுன்னா இது ஒரு லாங் டர்ம் மெடிகேஷனாக நீங்கள் எடுக்கணும். 1 year எடுக்கணும், 2 years எடுக்கணும். அண்ட் தென் ரீபவுண்ட், அதாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணனா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும். அது நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை, மெடிகேஷனே நம்பி இருந்தீங்கன்னா will be very short lived. Of course it comes with its own side effects. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசனால எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆஃப் லேபிள் வெளியே வாங்குறாங்க. இப்போ லேட்லி நிறையா வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வராங்க, பெரல் பாத்வேல எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுவும் ஆஃப் லேபிளாக விற்கிறாங்க for almost half of the price. So நிறைய பேர் ஏமாந்து இந்த மாதிரி வாங்குறது. என்னைய கேட்டிங்கன்னா natural way is always the best lah. So what do you think the natural way is? Okay, இது வந்து ஏன்னா people அதெல்லாம் ரொம்ப சுலபமா அவங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. And I think the proper way is the hardest way. Correct. ஆமா, அதுதான் பிரச்சனை actually. Correct, proper way வந்து hardest way and it takes a very long time. அதனால நம்ம மக்களுக்கு வந்து அந்த புரிதல்ல ரிசல்ட் டக்குன்னு வராது. So எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன்னா, I always go back to you. உங்களோட ஏஜ் நம்பர் 1 நம்ம பார்க்கணும். 20s இருக்கிற மெட்டபாலிசமோ, நீங்கள் 30s இருக்கிற மெட்டபாலிசமோ, நீங்கள் 40s இருக்கிற மெட்டபாலிசமோ ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லை. கரெக்ட். ரெண்டாவது உங்கள் பொடியும் என் பொடியும் ஒன்றும் இல்லை. எனக்கு மேபி ஒரு வாரத்தில் நான் 4 கிலோ இழக்க முடியும். உங்களால் மேபி 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் நீங்கள் 4 கிலோ இழப்பீங்க. ஸோ நம்ம 2 பேரோட பாடி டிஃப்ரென்ஸாக இருக்கும். மூணாவது வந்து எஸ்பெஷலி விமன்ல நம்ம வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வெரி வெரி காமன், எஸ்பெஷலி ஆஃப்டர் சைல்ட்பர்த். ஒரு பேபி நம்ம பிறத வச்சு நம்ம அந்த பேபி as soon as deliver நம்ம எஸ்ட்ரோஜன் 25% ட்ராப் பண்ணிடுறோம். 2 பேபினா 50%, by 35 another 25%. ஸோ மிச்சம் மீதி இருக்கிற எஸ்ட்ரோஜன்ல தான் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆல்சோ பிளேஸ் a big role. ஜெனரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி, PCOS சரி, obesity சரி, as a women நம்ம பார்த்தோன்னா அவங்களோட மெயின் டீப் டவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் actually. Number 1 is your biology, which is our hormones and all that, and number 2 is your sleep, stress factor. So biology பார்த்தோன்னா cortisol and your insulin. இது 2 தான். cortisol வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், உங்கள் பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ நீங்கள் எப்போ ரொம்ப தூக்கம் பத்தலை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, you activate too much of caffeine, yes you activate. உங்கள் cortisol எப்போ ஏறுதோ ஆட்டோமேட்டிக்லி உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஏறிடும். நீங்கள் நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், you boleh makan angin and minum air je, badan you tak akan kurus. It will never go down, but you still can gain until you correct your biology. உங்கள் பாடியை நீங்கள் கரெக்ட் பண்ணது வரைக்கும் அது எதுவும் நடக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து லைஃப் ஸ்டைல். You are not moving enough. நிறைய பேர் sedentary lifestyle, ஆஃபீஸ் ஜாப், ஸோ இது வேலை, sit too long. கரெக்ட். அப்புறம் இல்லை நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்வாங்க, இல்லை நான் வந்து வீட்டு வேலை செய்கிறேன், நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் இது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்வேன்னா, கரகாட்டம் ஆடுறாங்கல்ல, ஆடுறாங்க ஆக்டிவாக ஆடுறாங்க, ஆனால் தலை மேலே வந்து ஒரு பபான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தூக்கிட்டு ஆடுறாங்க. ஸோ அந்த தூக்கிட்டு ஆடுறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க ஆடுறத வந்து நம்ம இது வந்து எக்ஸசைஸ்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இருக்கிற வரைக்கும் உங்களால் உங்கள் மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க முடியாது. அதை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ ஜென்ரலி 3 இப்போ வந்து உங்கள் பாடியை நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு 3 days போதும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. 3 days Number 1, cut sugar. அது வந்து தான் மெயின் திங் நம்ம பார்க்கணும். கட் சுகர். நம்பர் 2, ஹைட்ரேஷன். அதாவது வாட்டர் மினிமம். நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களோட பாடி வெயிட் 25 கிலோகிராம் ஒரு பாடி வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி வேணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் 50 கிலோஸ்னா உங்களுக்கு மினிமம் 2 liters வேணும். 75 கிலோஸ்னா உங்களுக்கு மினிமம் 3 liters வேணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி ஒழுங்காக குடிக்கிறது இல்லை. அண்ட் தண்ணினா plain water, coffee not included, juices are not included, your alcohol is not included. Yes, all this இதெல்லாம் not included. So just plain water இருக்கணும். மூணாவது வந்து sleep. Make sure you have sufficient sleep. நம்மளோட பாடி REM மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த REM moments வந்து 1 AM to 4 AM. அது வந்து ரொம்ப க்ரூஷியலானது. ஸோ I am sleeping enough அப்படின்வாங்க. ஆனால் எவ்வளோ த்ரூவாக நீங்கள் அந்த REM மெமரி நீங்கள் அந்த டைமில் தூங்குறீங்க, அந்த டீப் ஸ்லீப்பில் நீங்கள் போகிறீங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன்ஸா எத்தனை வாட்டி நம்ம பிள்ளைங்களை பார்க்குறது, பேபி நர்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சு பார்க்கும்போது நம்ம பாடி ரீசெட் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்கிட்ட வர்றப்ப வந்து லைக் ஐ சே மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட்டாகவும் வராங்களே, அப்போ அவங்கக்கிட்ட அதுதான் எல்லாம் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பக்காவாக இருக்கும், ஸ்கேனும் எல்லாம் நல்லா இருக்கும், ஹஸ்பண்டும் சரியாக இருக்கும். இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறேன் டாக்டர். ஆஃப்கோர்ஸ் நான் தி டென் டு கோ ஃபார் IVF, பட் நேச்சுரலாக ட்ரை பண்ணுவோம்
அப்படின்னு. நான் ஒரு very interesting case share பண்ணுறேன். I have this lady, she's in her 30s lah. Okay. She's been married for 8 years. Okay. She came to me for similar issues also. அவங்க husband everything is fine, அவங்களுக்கும் fine, hormones எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்கேனும் நல்லா இருக்கு, 8 years she has been trying to conceive but no whale and everything. I want to go for my IVF, so before that I come to you for just ஒரு opinion காக வந்தேன் அப்படின்னு. Of course we went through all everything and then notice சரி எல்லாம் எடுத்தாச்சு, அவங்க cortisol level எடுக்கல. நார்மல் நம்ம பாடி cortisol ஒரு ஃபீமேலுக்கு 10 to 15 இருக்கணும், ஐடியலி 5 lah, ஆனா நம்ம கொஞ்சம் ஏத்திக்குவோமே 10 to 15 20 வரைக்கும். ஆமா, கொஞ்சம் ஜெனரஸா இருப்போம். 20 வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அவங்களோட cortisol 800ல இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்கு? 800 cortisol இருந்துச்சுன்னா உங்கள் பாடி எப்போதுமே ஒரு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் சிச்சுவேஷனில் இருக்கும். ஓகே, ரைட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஷீ இஸ் ஆல்சோ ஒபீஸ். ஸோ ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் பாடி எப்போதுமே அது வந்து அதுவே பார்த்துக்கும். எந்த ஃபாரினோ எதுவுமே வந்து அது அலோவ் பண்ண விடாது. அப்புறம் எப்படி அது ஒரு பேபி அலோவ் பண்ண விடும்? ஓகே, ரைட். ஸோ யூ ஹேவ் டு பிரிங் டவுன் யுவர் cortisol. அதுதான் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு கைனகாலஜிஸ்ட் போனீங்கன்னா அவங்க என்னத்தமா சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு லூஸ் வெயிட். நீ லூஸ் வெயிட் பண்ணாதான் உனக்கு ஐவிஎஸ்சி முடியும், நீ லூஸ் வெயிட் பண்ணாதான் உனக்கு பேபி இது பண்ணும். அது ஒரு perception. Actually what are they trying to say is bring down your cortisol. Yeah. But why இந்த மாதிரியான knowledge நமக்கு இல்லாதது கூட ஒரு தடையா இருக்கு இல்லையா? Correct. Because we don't know what exactly it's like, happening to my body. Yes. அவங்க வந்து அதை சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து weight gain பண்றேன்னா ஈவன் நம்ம வந்து அளவான முறையில் தான் சாப்பிட்றோம், ஆனால் இருந்தாலும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ஃபுல் போர்ஷன் சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஐம் ஆல்வேஸ் ஷேர். ஓகே, ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணுவேன். அவர் சாப்பிட்ற பாதி நான் அந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் சாப்பிடுவேன். பட் ஐ ஸ்டில் கெயின் வெயிட். Okay, so I always feel that and then I exercise, then I'll come back to normal. But when it's like, feeling that it's kind of like a stress also. Correct. You feel you're not eating that much of like people eat, right? avlo சாப்பிட முடியாது, ஆசை இருந்தாலும் I'm very careful with what I eat. But irundhalum you gain weight certain days. For instance, for Diwali. Okay. That I add all this the biscuits. Jam tart. No, not particularly a lot of biscuits. Okay. Only jam tart. Okay. ரொம்ப பிடிக்குமோ? Yeah. அது மட்டும் 2 tray வாங்குனேன். But இந்த supplier கிட்ட இருந்து மட்டும் வாங்குவேன் because it's really nice. அது மட்டும் தான் சாப்பிட்டேன். I felt I gain weight. And then during that 1 week, I didn't run and all those things. You feel already like, and I was trying my blouse. I said, oh my God, the blouse that I wore in Diwali day and after a week, it's not fitting me. Tight already. Yeah, it's tight. So I feel, what's wrong with our body, So it's so much to think about our body and instead of like, blaming, நமக்கு அது சரியான விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது now that you are saying that I need to look in that angle. Correct. முதல்ல உங்க cortisol செக் பண்ணுங்க. போய் செக் பண்ணுவோம், நீ எந்த லெவல்ல இருக்கே அப்படினு. நம்ம இரண்டாவது வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். இப்போ நீங்க சொன்னீங்களே உங்களோட இந்த weight gain பண்ணது டைட்டா இருக்குன்னு, within a few days குள்ள நீங்க இன்ஸ்டன்ட் இது பண்றது மோஸ்ட்லி உங்களோட வந்து வாட்டர் ரிட்டென்ஷனா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணேன், go on water fast. Okay. Fasting, especially for women, it does a very good job. Okay. நம்ம estrogen level boost பண்ணாலே நீங்க water fast போகணும்னு சொல்லுவேன். Okay, what is that water fast? Water fast means you consume only liquid, 0 calorie liquids. Like if you're taking coffee in the morning, black coffee, and then consume water throughout the day with electrolytes oda edukka soluven. So coconut water neenga edukalam, electrolyte sachets irundhuchna adu edukalam. You can do it, the best if you can do it is for 48 hours. Okay. Enna nadakona, so that means you fast for 48 hours. Correct. Water fast 24 hours la vandu unga body autophagy nuanga. Autophagy irukra ஒரு ப்ராசஸ்ல நம்ம பாடி போயிடும். ஆட்டோஃபேகி போனோன்னு என்ன பண்ணோம்னா அதுவே டிடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் வாட்டர் ஃபாஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ரொம்ப ஃபேட்டி ஃபுட், எஸ்பெஷலி for தீபாவளியா ரொம்ப ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டுட்டு வாட்டர் ஃபாஸ்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஒன் திங், the first thing you will notice is you will have diarrhea. Diarrhea போகும். So you know that your body is eliminating all the toxic. Okay, right. This is the how do you lose your water weights lah. Okay. And then water fast especially for women ஏன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஏன்னா அது வந்து not only உங்களோட ஃபேட்ஸ்னு இல்லை, it will reduce your insulin resistance as well. Okay, right. ஏன்னா இன்சுலின் நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஆக்சுவலி நம்ம மசில் அண்ட் அவர் லிவர். ஸோ நம்ம அதை கிளென்ஸ் பண்ணுறோம். லிவரோட வேலை நம்ம பாடி டீடாக்ஸ் பண்ணுறது தானே. அது ஃபுல்லாக ஃபெட்டியாக இருந்துச்சுன்னா அது எப்படி இது பண்ணும், அது எப்படி வேலை செய்யும். ஸோ கோ ஆன் வாட்டர் ஃபாஸ்ட். ஸோ would you advise if somebody who's like இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் now, instead of go and
get all this, fast result கொடுக்குற விஷயத்துக்கு பதிலா to consult a doctor first before even they take a step to do all these things. Do you think it is advisable for them to meet a doctor first? Definitely. However, இப்போ நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், all this while that those who I have seen like in the also 11 years, a decade I've been a doctor, and I've seen all these people who are obese and all that, like I said, they have their guts up. Easily வந்து open up பண்ண மாட்டாங்க unless they have a very very strong reason. இல்லைனா வந்து இல்லை I need help அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன், கூட இருக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா அப்பா சரி, நம்ம லவ்ட் ஒன்ஸும் சரின்னு பாசமாக சொல்கிறேன், லவ்வோட சொல்கிறேன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னே, இல்லை நீ குண்டா இருக்க, குறவா சாப்பிடு, உன் மேலே இருப்ப, இல்லை மோஸ்ட் ரீசன்லாம், ஐ மீன் மோஸ்ட் காமன் ஆனது சிங்கிள் உமன்ஸ் உன்னை யார் கட்டுவா, பாய்ஸ் people are going to come and look at you, and first look is very important, and this one you're not going to lose weight. So what they do, they'll be very closed in nature, and they will have the fear. இப்போ நான் டாக்டர் கிட்ட போனாலும் உடம்பு இழைக்க சொல்லுவாங்க, எனக்கு எப்படி இழைக்கிறதுன்னு தெரியல, அங்கே போனாலும் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி all these things. Oh, I have a very interesting story. I have a lady in 40s. அவங்களும் she's a mother of 3. She was obese. She went to an endocrinologist ஒரு பக்காருக்கு போயிருக்காங்க. அங்கே போனோன்னே அந்த பக்கா வந்து diagnosed her with diabetes. ஏன்னா அப்போ வந்து HbA1c ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ நியூலி டயக்னோஸ் டயபெட்டிஸ்னோடனே நிறைய மருந்தெல்லாம் கொடுத்து, நீ உடம்பை இழைக்கணும், நீ அறுவை சோறு சாப்பிடாத, நீ வந்து there's a milk கொலஸ்ட்ரால் மில்க் இருக்கும், நீ அதை தான் குடிக்கணும் 3 வேளை அப்படின்னு. அண்ட் அவங்க கூட ஃபாலோ அப் எவ்ரி மந்த் அவங்க ஃபாலோ அப் போக அந்த டாக்டர் அவங்கள ரொம்ப புட் டவுன் பண்ணி, அவங்கள ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி, she went into depression. இந்த endocrinologist என்ன பண்ணாங்க, இவங்களை சைக்காட்ரிக்கு ரிஃபர் பண்ணி விட்டாங்க. Oh my God. And she went and saw the psychiatrist. Because she is depressed, the psychiatrist started on antidepressant. I heard this kind of stories, couple of times. இந்த பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை, அதுக்கு உள்ள தனியா மருந்து, காஸ் எதுன்னு பார்க்காம மருந்து மேல மருந்து ஆன்டிடிப்ரெசன்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா ட்ரெமர்ஸ் வந்துருச்சு. ட்ரெமர்ஸ் வந்து பால்பிட்டேஷன்ஸ் வந்தோன்னா, ஓ இது வந்து தைராய்டாக இருக்கும்னு சொல்லிட்டு so much of medications, and then இன்னொன்று ஒரு வேற இதை பார்த்துட்டு அப்புறம் கார்டியோ பார்த்துட்டு அப்படியே அவங்க பிரச்சனை பெருசாக கடைசியில் என்ன பண்ணாங்க, after about 6 months she just gave up. இல்ல பரவாயில்ல, செய்யாதீங்க, டயபெட்டிஸ் வந்து நான் குண்டாவே இருந்துட்டு போறேன், பரவாயில்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்துடுறாங்க. வேணா இட்ஸ் ஓகேன்னு. அதுவும் அவங்க கூட எப்படி வந்தாங்கன்னா, அவங்க சன்னை கூட்டிட்டு வந்தாங்க காஃப் அண்ட் கோல்க்கு வந்து. அப்புறம் சும்மா பேசி அவங்க எனக்கு ஓப்பன் அப் பண்ணி இந்த கதை சொல்றதுக்கே அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 5-6 விசிட்ஸ் எடுத்துச்சு. அப்பதான் அவங்க வந்து அப்பதான் எனக்கு சொன்னாங்க, இதனால நான் எடுக்கல அப்படின்னு. அப்போ சொல்லி பரவாயில்ல, நீங்க மருந்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, ஒன்னொன்னா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே அவங்களுக்கு அந்த ஃபியர், அந்த கட்ஸ் அப் இருக்கிற வாசி அவங்க வந்து அந்த டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க. ஃபியர் ஆஃப் மீட்டிங் டாக்டர்ஸ் லைக் திஸ் ஹூ ஜட்ஜ் with a reason and all that. Also like I said, they are seeking validation outside. So இந்த மாதிரி நம்ம ஈஸி சொல்யூஷன், ஃபாஸ்ட் சொல்யூஷன் தேடி போகிற பதிலாக my advice is only one thing, please go and see a doctor. Yeah, correct. And இப்போ நிறைய பேர், a lot of doctors outside, a lot of them are advocating against obesity. In TikTok and all also, that. I think a lot of doctors. அந்த அதே சமயத்தில் a lot of self-called doctors நிறைய இருக்காங்க TikTok. நிறைய ரெமெடிஸ் எல்லாம் சொல்கிற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. So I'm sure that இது பார்க்குறவங்களுக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இவங்கள சூஸ் பண்ணலாமா இவங்க சூஸ் பண்ணலாமா. ஒரு நாளைக்கு இவங்க சொல்கிறத கேட்டுட்டு இன்னொரு நாளைக்கு இவங்கள சொல்கிறதையும் கேட்டுட்டு ரொம்ப குழப்பமான ஒரு நிலைக்கு வந்து ரொம்ப பேர் வந்து இப்போ சிச்சுவேஷனில் தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா எவ்ரி நீங்க ஃபிளிப் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு ரெமெடி சொல்றாங்க இளைக்கிறதுக்கு. ஒருத்தவங்க சொல்றாங்க do OMAD 1 meal a day, ஒருத்தவங்க சொல்றாங்க OMAD பண்ணாதீங்க. அப்புறம் எல்லாம் ஒருத்தவங்க சொல்றாங்க intermediate fasting செய்யுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க water fast. Okay, there's so many information. But is all this information relevant? Correct. To the issues? That's important and thing. Like I said from the beginning, unga odamo en odamo onnu illa paruங்க. So I always say do what works for you. What works in your cycle, what works in your உங்களோட ஸ்கெட்யூல் பொறுத்த மாதிரி. ஒருத்தவங்க வந்து நிறைய நடப்பாங்க, வேலை வந்து வாக்கிங்காக இருக்கும், ஒருத்தவங்க வந்து செடென்டரி. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற டயட் பிளானோ இவங்களுக்கு கொடுக்குற டயட் பிளானோ ஒன்றா இருக்காது. உங்களுக்கு நான் கொடுக்குற லைக் யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் டூ திஸ்னோ இவங்களுக்கும் ஒன்றா இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு பர்சனலைஸ்
ஒரு டயட் பிளான் ஒரு பர்சனலைஸ் ஸ்கெட்யூல் இருக்கணும் ஆளுக்கு பொறுத்த மாதிரி. ஸோ இன்னொருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க, சரி இவங்க இது பண்ணி இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டு 10 கிலோ இழைச்சிட்டாங்க, சரி நம்மளும் இழைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி பே பண்ணுறதோட அப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப பேடாக இருக்கும். A lot of side effects, so we don't want that. Go and see a doctor, get a personalized blood test first done. And for ladies, I recommend hormonal சேர்த்து செய்யுங்க. Hormonal test, cortisol, insulin எல்லாம் செய்யுங்க. How frequent they should do or they can do? Start off with just doing it once a year. Once. Normal blood screening basic, of course we recommend yearly. But start off with doing just once. அந்த ஒரு வாட்டி பேசுறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்க. ஐயோ தெரிஞ்சு செஞ்சு ஏதாச்சும் ஒன்று வந்து அப்போ அது அந்த பயம். ஆமா அந்த பயம் நேச்சுரலா எல்லாருக்கும் இருக்கிறது தானே. எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே, இந்த டெஸ்ட் போய் செஞ்சு பார்த்தா இன்னொரு பிரச்சனை வெளியில அங்க உட்கார்ந்திருக்கு அப்படின்னு. I had a patient, she's in her 30s, general normal basic screening க்கு வந்தாங்க. I also provide ultrasound services in my clinic. So she was healthy. She is very healthy, very well to do and everything. So blood test எடுத்துட்டு ultrasound பண்ணும்போது I found a lump in her breast. Oh my God. She didn't know. She wasn't aware. So that is like, good, early detection. I say, it's good that you actually detected it early and all that, right? So let's go check it out and all that. And then she went in for a mammogram and she met a breast surgeon, turned out to be cancer. And then they removed the lump. அந்த லம்ப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, எனக்கு 2 மந்த்ஸாக இருக்குது, உங்களை ஏசணுமா இல்லை உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமான்னு. நீங்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்கணும். ஏன் ஏச போறீங்கன்னு. அப்புறம் உங்களை வந்து பார்த்து ஒரு பிரச்சனை ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் வந்து திடீர்னு என்னமோ ஆச்சுன்னு. அப்போ நான் சொன்னேன், she is blessed at least she came to you and then you found it was stage something. 1. Yes, correct. It was in stage 1. Otherwise you would have worse or might be too late because not everyone can detect early. Yes. I have another patient. She's a yoga teacher. She's 35 years old. 1 year elder to me. She has a child. Yoga teacher, very healthy. She's a vegan. ஃபிட்டாக இருப்பாங்க, நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. பிளட் டெஸ்ட் வந்தாங்க, ஹெச்பிவி செய்யுங்க. வேணாம், நாங்கள் எதுக்கு நான் ஹெச்பிவி செஞ்சுக்கிட்டுன்னு. ஹெச்பிவி இஸ் cervical CA, வெரி காமன். I say I have a package, let's just do, you have never done it before. பார்க்கறதுக்கு வந்து நான் ஹட் செல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை செய்யுங்க அப்படின்னு. பட் அவங்க அந்த ஹெச்பி சரி ஓகே I just do it அப்படின்னு ஒன்ஸ் செஞ்சாங்க. We detected she has an she had CA cancer. It was also stage 1A, and then she went and saw a gynecologist and she got it removed. ஏன் நீங்கள் ஹட் செல் பண்ணுறீங்க, எதுக்கு இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு தானே காசு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. வரும்போது சொல்லுவாங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்கன்னு. இதெல்லாம் ஒரு நெசசிட்டி. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் அதை அவேர்னஸ் இல்லை. Most especially mothers lah, they always put everyone first, that they don't put themselves first. They are the last one. ஆமா, பிள்ளைங்களுக்கு yearly influenza vaccine எடுப்பாங்க. நீங்க எடுத்தீங்களான்னு கேட்டா யோசிப்பாங்க, லேட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆமா, பரவாயில்ல மெதுவா பார்த்துக்கலாம், லேட்டா பார்த்துக்கலாம். And also it's a cost also. It's it's a factor. Correct. They will let them have it first. I'm old ready. It is okay. When times come, then I'll just leave. But they don't understand. It is important. Cup full இருந்தா you can pour. Right. You can't pour from an empty cup. See? Yes. I want to ask you, like in the beauty standard னு ஒன்று இருக்கு, right? அது வந்து எந்த அளவுக்கு லேடிஸை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? Very, very much as a matter of fact. I told you just now, right? I have 2 daughters. My eldest is 5 years old. kindergarten போகிறாங்க. ஸோ 4 இயர்ஸ்லேருந்து போயிட்டுருக்காங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிச்சு. வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க கேரி அப் பட்ஜெட் சி அம்மா சி மை தம்மி இஸ் ஸ்மால். அவங்க ஸ்லிம்மாக இருக்காங்களா, அப்புறம் சாப்பாடு ஆமாம் ஃப்ளாட்டாக இருக்கான். அப்புறம் யூ சி யோர் தம்மி இஸ் பிக் அப்படின்னு. அம்மா காட் 2 பேபிஸ்லான்னு. அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, ஓ இஃப் ஐ காட் பேபி மீன்ஸ் மை தம்மி will be big அப்படின்னா. அப்போ சொன்ன not necessarily அப்படின்னு. we don't want her to think that way, right? No, not necessarily. just amma not exercising வேணுமணிக்கு அப்படி சொல்வேனா. அப்ப யோசிச்சு ஓகே அப்ப I don't want baby அப்படின்ட்டாங்க. 5 வயசுல. ஆமா. அப்புறம் நான் கேட்டேன் ஏன் இந்த மாதிரினா my friends say அப்படின்னு. 5 வயசுல அவங்கக்குள்ள அந்த So that means she's in a kindergarten. Yeah, she's in a kindergarten. This is what she exposed in kindergarten. Correct. சாப்பாடு ஊட்டினாலும் ஒரு certain வாய்க்கு மேல எடுக்க மாட்டாங்க. Yeah, why you don't want to take now? I scared I become fat.
ஓகே அந்த ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ஒரு அவேர்னஸ் சின்ன வயசுல. ஆமா 5 வயசுல கூட சாப்பிட்டா குண்டாயிருவோம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிண்டர் கார்டன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் பேசி அது இருக்குன்னு. ஸோ ஒரு 5 வயசுல அவங்களுக்கு வந்து ஒல்லியா இருந்தாதான் அழகு. ஸோ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் நம்ம வெளியே போனோம். இப்போ வெளியே போனாலும் அவங்க ஷூஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. ட்ரெஸ் போட்டா ஹீல்ஸ் போடணும், ஜீன்ஸ் போட்டா ஷூஸ் போடணும். எதுவுமே நான் சொல்லி கொடுக்கல, உலகம் சொல்லி கொடுக்குது. ஆமா அவங்களுக்கு தெரியுது எப்படி வெளி உலகம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கி வச்சிருக்காங்க. Correct. If you are in a certain way, this is beautiful. If you are out of the norm, then this is not considered beautiful anymore. One day you see Tamanna is in a bigger size, and the next day you see Tamanna is in a smaller size. So this is also they putting so much of என்ன சொல்றது, pressure and it's become responsible to look like that. அந்த ரெஸ்பான்சிபிள் இவங்களுக்கு வந்து அது கையில் எடுத்துக்கிறாங்க. ஐயோ ஐ ஹாவ் டு லுக் லைக் ஸ்லிம்மா அப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ ஆனால் அது அவங்களுக்கு தெரியல அது எந்த அளவுக்கு வந்து இட் இஸ் மேட்டர் ஆஃப் அவங்கெல்லாம் வந்து நினச்சா இன்னைக்கு ஸ்லிம்மாக இருப்பாங்க, நாளைக்கு வந்து குண்டாகலாம். Because they have the money, they go to the right people. It's not like us நம்ம மாதிரி அந்த ஷார்ட் டேர்மில் வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து ஒரே மாதத்தில் நம்ம வந்து 5 கிலோ 10 கிலோ இருக்கிறது. ஸோ இந்த மாற்றங்கள் வந்து மாறணும். Correct. ஐஸ்வர்யா ராய் எடுத்துக்கோங்க. She was Miss World, right? When she after delivery and all that she put on weight, எவ்வளோ பாடி ஷேம் பண்ணாங்க. ஆமா அவங்க இன்ன வரைக்கும் அதை go through பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. Correct. She is like I don't care, I'm just happy, I'm comfortable in my body, that is true body positivity. Sometimes we don't know, we end up in the right table or the wrong ones. We go to the right person who can lead us to get things rightfully done. So அதனால நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் இதனால நிறைய பெண்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஸோ சம்டைம் அவங்களுக்கு வந்து தோணுது, ஐயோ சில பேர் வந்து முகத்தை மட்டும் காட்டுறாங்க, உடலை காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான். Make you look sleep, the way you take pictures. Sometimes people come, in my other job, they ask me to slim them down. Oh, I don't look like the normal photo that I take in my handphone, because of course our face look different in the aerial view compared to eye view. Angles and all that. The angles and aerial view and eye view அதெல்லாம் இருக்கு. ஆனால் அவங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் ரொம்ப ஸ்லிம்மாக தெரியுறேன், பட் மற்றவங்க என்ன ஃபோட்டோ எடுக்கும்போது நான் குண்டா தெரியுறேன். பட் அவங்களுக்கு புரிய மாட்டேது, நம்ம குண்டா இருந்தால் குண்டா தான் தெரியும், ஸ்லிம்மாக இருந்தால் ஸ்லிம்மாக தான் தெரியும். பட் அந்த குண்டு ஸ்லிம் இது வந்து அது வந்து not a right term to I feel it's like yes உங்கள் பாடியில் நீங்கள் அழகு தான், பட் இருந்தாலும் அந்த பாடி ஹெல்த்தியாக இருக்குன்றது தான் இன்னைக்கு நம்ம இங்கே பேசுகிறோம். அந்த பாடி எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்ட்டு. some people they may look big but they are very healthy. So they are very healthy, their lifestyle is different. I do see in park where people are big as running. We wonder sometimes, hey, how do actually he run? He look bulky though, but அவர் ஓடுறாரு. Ladies are sorry, some ladies will come and do exercise and all those things. But that is the good way of keep your body healthy. It's not about matter of a size. Correct. But அந்த சைஸை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆமா, அதான் பாடி பாசிட்டிவிட்டி இந்த பேர்ல வந்து நிறைய பேர் வந்து ப்ரோமோட்டிங் ஒபேசிட்டி பண்றாங்க. இட்ஸ் ஓகே இஃப் யூ ஃபேட், இட்ஸ் ஓகே, திஸ் இஸ் ஹவ் பீப்பிள் ஆர், யூ ஹேவ் டு லேர்ன் யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப். யூ கேன் லவ் யுவர் செல்ஃப், பட் அட் த சேம் டைம் லவ் யுவர் செல்ஃப் டு பி த ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் யூ. ஏன்னா பட்டன் pakai lama actually. இந்த பட்டன் வந்து உள்ளுக்கு ஒரு இன்ஜின் இருக்கு, நம்ம அந்த இன்ஜினை பார்க்கணும். உங்க நக்கல்ஸ் பெருசு தான் உங்க ஹார்ட். சோ உங்க பாடி அவ்வளவு இருக்குன்னா ஒரு மிஷின் வேலை செய்யும். அந்த பெரிய பாடிக்கு அந்த சின்ன மிஷின் பத்தாது. So the capacity is not. So we need to understand what is our capacity. ஆமா, அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும், அந்த அளவுக்கு நம்ம உடலை வச்சுட்டு தான் போதும். ஐ மீன் இப்ப பாக்குறவங்க கூட வந்து நீங்க கூட நினைக்கலாம், என்ன இவங்க வந்து ஃபேட் அதை பத்திலாம் நம்ம சொல்றோன்ட்டு. பட் இன் ரியாலிட்டி நம்ம பார்க்கணும்னா நம்ம எவ்வளவுக்கு அளவு
ஹெல்த்தியாக இருக்கணுன்றது தான் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் லுக் பெர்செப்ஷன். நம்ம எவ்வளோதான் அதை டினை பண்ணாலும் இல்லை நம்ம அது இல்லை அதை பார்க்கல அப்படின்னாலும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பெர்செப்ஷன் இருக்கும். அண்ட் அந்த பெர்செப்ஷன் ஸ்டேஸ் வித் யூ ஈவன் ஆஃப்டர் யூ கெட் டு நோ பர்சன். ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஒபீஸா ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து will be the joker of the group. ஆமாம். ஏன் joker of the groupனா ஏன்னா she or he has to create a personality outside their group to be able to mingle into that group. அது நோட்டீஸ் பண்ணீங்க எப்போதுமே அவங்க அதான் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருப்பாங்க. நான் வந்து இப்போ ஃபன்னியா ஓகே எனக்கு பாடி இல்லை, sometimes they will be self invited to be there because they need to have a friends. Correct. அது அந்த சர்க்கிள்ல இருக்கணும். அவங்களே குத்தம் பண்ணிக்குவாங்க வேற. அவங்கள மாக் பண்ணிக்குவாங்க, அதுவே ஒரு ஜோக் ஆக்கிக்குவாங்க. அதுவே ஆனா ட்ரூ டீப் டவுன் கேட்டிங்கன்னா does she want to be there or does he want to be there? No, I don't think so. I don't think so either. So it's like they will come up with a solution for them to be in a group in that way, and they don't mind being joker in the group to be included. And this kind of person is the one that you have to really dig down. You know, even though very badly depressed இருப்பாங்க, they will have a lot of stress. They will have an inferiority complex which later on in life will develop into something even more worse. That which is there's no cure இல்லாத அளவுக்கு. But on the other hand, நீங்க சொன்ன மாதிரி I had a patient, so almost same thing also. She married late lah. She married at 31 she came to me severely obese. Her BMI was 40 lah. She was pregnant. கல்யாணம் பண்ணி புத்திங் பிளாமின்னு சொல்லுவாங்களே, கல்யாணம் பண்ணி 2 monthsலே pregnant ஆயிட்டாங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஒரீடாக இருக்குது, நிறைய பேர் என்னை சுற்றி சொல்கிறாங்க என் சைஸ்னால என்னால் பேபி கேரி டு டேர்ம் பண்ண முடியாது, எனக்கு நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், எனக்கு ரொம்ப ஐம் ஃபீலிங் வெரி அஃப்ரேட் ஆஃப் இட் ஹவு டு கேரி அண்ட் ஆல். ஐ ஈவன் கன்சிடர் அபார்ட்டிங் த பேபி டாக்டர் அப்படின்னு. அப்புறம் சொன்ன நோ நெசசரி. ஒன் திங் இஸ் ரிஸ்கி. நம்பர் 2 இஸ் that just because your body is big doesn't mean that you already break the stigma. நிறைய பேருக்கு ஸ்டிக்மா பெருசாக இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகும், எவ்வளோ ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகும். Why don't you carry this baby to term? You prove to people that you can do it. And yes, அவங்க அவ்வளோ கான்ஷியஸாக இருந்தாங்க. அவ்வளோ இதாக இருந்தாங்க. She had no diabetic, no hypertension. She was healthy throughout the pregnancy. அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகும்போது எக்ஸசிவ் வெயிட் கெயின் போட்டுருவாங்க. அவங்க இல்லை, she maintained. So that means she was a very careful lifestyle. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியாக இருந்தாங்க. பேபி also growth was amazing. She delivered the baby naturally. Normal delivery பண்ணாங்க. Baby was also healthy. And she was also healthy. And she started breastfeeding. She completed 6 months of breastfeeding the child. அதுக்கப்புறம் அவங்க வந்து weight loss பண்றதுக்கு she's still under me lah for weight loss and all that. Breastfeedingலயே உங்களுக்கு நிறைய weight அழிச்சிரும். It's good that she has a good plan. She to go through the entire process of the pregnancy. Correct. So அது மாதிரி that is a good measure to take, consider. இப்போ நம்ம வந்து பெரியவங்க அந்த மாதிரி ஒபிஸாக இருக்கிறது பார்த்தோம். நிறைய குழந்தைகளும் இப்போ ஒபிஸாக இருக்கிறாங்க. ஏன்னா கையில் ஒரு டேப்லெட் கொடுத்துட்றாங்க, ஒரு ஃபோன் கொடுத்துட்றாங்க. அந்த பிள்ளைங்க வந்து என்ன அது ஒரு ஹேபிச்சுவல் ஆயிடுது. அது பார்த்துட்டு இருக்கும் போது சாப்பிட்றது, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பிகாஸ் ஜஸ்ட் டு ஷட் தியர் மவுத் ஸோ தே டோன்ட் டிஸ்டர்ப் யூ. Food is become one of the things is you distract them. But அந்த நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த growing life வந்து ஒரு ஹார்டான லைஃப். பிகாஸ் they can't participate in school activities. They can't participate, they can't even walk properly these days. I have seen many kids in especially when you go to shopping and you see kids are bulky. So அது வந்து அந்த குழந்தைகளை அந்த மாதிரி பண்ணுறது வந்து அந்த பெற்றோர்கள். அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஓகே, இது வெரி லேட்லி ஹேப்பன் டு ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் as well. இவங்க வந்து கப்பல்ஸ் டீச்சர், 2 பேரும் கப்பல்ஸ் டீச்சர். ஸோ இவங்க வந்து ஷி ஹேஸ் a 3 years old son and an elder son which is 8 years old. பையன் 8 years old பார்க்க நார்மலாக சைஸாக இருப்பான். 3 years old நல்லா சபியாக கொலன்னு க்யூட்டாக இருப்பார். ஸோ ஷி ஃப்ரீக்வென்ட்லி every 2 weeks மந்த்லி கொண்டாந்துருவாங்க இருமல் சாலின்னு. என்கிட்ட வந்து அப்போ சொன்னாங்க வைட்டமின் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், ஆனால் ஏன் இம்யூன் இவ்வளோ லோவாக இருக்கு. Every month I'm bringing him for cough and fever and flu and the immune is so low and all that. I'm like, okay, never mind, let's just give him the medicine first. I will see you back again after a few days lah. Let's see back அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து ராத்திரி பார்த்தேன். ஸோ என்னோட கிளினிக் வந்து சேம் ரோ வித் நசிகண்டா ஷாப். ஸோ எப்போதுமே நான் காடி கொஞ்சம் தூரமாக தான் பார்க் பண்ணுவேன் பாருங்களேன். என் கிளினிக் மின்னுக்கு வந்து பேஷண்ட்ஸ் பார்க்கிங் இருக்கும். ஸோ எனக்கு ஓகே அப்படின்னு. ஸோ ஐ ஓப்பன் மை கிளினிக் at 8, சம்டைம்ஸ் ஏர்லியாக போயிடுவேன்.
நான் ஒரு 7:30 அப்போ நான் போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கே பேக்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ என் ஆப்போசிட் நசிகண்டா ஷாப்பில் அவங்க கப்பல்ஸ் அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த சன் வந்து அவங்க அப்பா, the elders வந்து அவங்க அப்பா பக்கத்தில், இந்த பையன் இங்கே உட்காந்துருக்கான். 3 வயசு பையன். நான் பார்க்குறேன் அந்த ரொட்டி டிஷ்யூ தெரியுமா, நீட்டாக இருக்குமே கோன் மாதிரி, ரொட்டி சானாய் which is the roti tissue, you know, அது நீட்டாக வரல, ரொட்டி பிளான்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த பையன் மினுக்கு அது இருக்கு அந்த கோனு. 3 வயசு பையன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அந்த ரொட்டி டிஷ்யூ நீட்டா அந்த கோன்ல வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை பிச்சு பிச்சு சாப்பிட்றான். அவங்க அம்மாவை பார்ப்பறாங்க. அவன் பக்கத்தில் வந்து ஐ கேன் சி மைலோ ஐஸ் இருக்கு. 3 வயசுல நம்ம அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொட்டி டிஷ்யூ அந்த ஒரு கோன் கொடுத்தோன்னா, அப்பயும் அவன் மந்த்லி சீக்கு வராது. அப்பயும் அவன் அது கொடுக்குறீங்கன்னா அதை கரைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதுவும் கொடுக்க மாட்டோம், உட்கார வச்சு ஃபோன் கொடுத்துருவோம். when I told this then of course அப்போ நான் இது பண்ணல. when she came back நான் சொன்னேன், இது எப்படி பார்த்தேன், அப்போ எப்படி உனக்கு இது இருக்கும். No doctor, I got no time, I'm a teacher, I have to go. Okay, I understand you are busy, I won't say that as a matter of fact, but some sacrifices has to be made. Done, yes. Wake up early, do meal prep whenever you have time, at least prep it earlier. Of course, apa sonala masakan mak yang paling best nu solluvaangala, ibu yang terbaik for the baby appadina. So எல்லாமே வந்து ஒரு ஒரு disease or childhood obesity சரி இல்ல any adultsல வர எல்லா பிரச்சனையுமே அதோட வந்து சாப்பாடு தான். நம்ம சாப்பாடை ஒண்டி கரெக்ட் பண்ணும், நிறைய விஷயம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி லைக் யூ சேட் சோஷியல் மீடியா, லைக் யூ நோ தே ஆர் சீயிங் டிவி, ஸ்க்ரீன் டைம் பார்க்கறதுனால அவங்க என்ன சாப்பிட்றாங்க எதுவுமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. It all comes from the parents. And surprisingly அவங்களுக்கு இந்த awareness இல்லாம இல்ல தெரியும். McDonald's தப்புன்னு தெரியும், Happy Meal வாங்கி கொடுப்பாங்க. That's an easy way. Correct. Easy way. They know that you shouldn't feed the children fast food. ஆனா இருந்தாலும் weekend போய் பாருங்க, KFC, Pizza Hut, McDonald's, a lot, all will be packed. எல்லா fast food jointsலயும் packed இருக்கும். Once in a while it's okay. It's all right. There are 2 generations that I'm seeing, 2 types of people. Number 1 வந்து 2 years வரைக்கும் நோ சால்ட் நோ சுகர்னு கட்டுக்கோப்பா இருக்கிற பேரண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸ்க்ரீன் டைம் கொடுக்காம கரெக்டாக பேபி பிள்ளை சாப்பாடு பார்த்து இருக்கிற பேரண்ட்ஸும் பார்த்துருக்கேன். சிலது இட்ஸ் ஓகே திட அப்போ ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்களே, எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு டைம் இல்லை, பரவாயில்ல வளர்ப்பில் வளர்ந்துடும், நம்மளும் அப்படி தானே வளர்ந்தோம் அப்படின்னு வளர்க்குற ஜெனரேஷனும் இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சிக்லியா ஆக்காம நம்ம பாத்துக்கிறது நம்ம கையில தான் ஆக்சுவலி இருக்கு. So it starts from now. It starts from now. It actually starts from the womb. நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. Start from the womb. When the baby is already in the womb, start eating healthy. அதுவே ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிரும், அதுவே ஒரு ஹேபிட் ஆயிரும். And you bring it forward even with your child. Right. Okay. So இப்போ வந்து நம்ம அடல்ட் பார்த்துட்டோம், சில்ட்ரன் பார்த்துட்டோம். நம்ம இந்திய சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பர்சன்டேஜில் இருக்கிறாங்க இந்த obesities? Very very high, especially Indians. There were also studies done last year. Usually they will do yearly basis adana sevanga 2024 la sevanga. The rate of obesity ninga pathingana, of course we go by strata lah, which is population based. Highest population Malays avanga da highest irukanga. Ana nammaloda Indian population, Indian community le pathingana 87% of them are obese. 87 including children's. Including newborn babies. Newborn babies Indian babies are the heaviest. I have seen babies who were like 4 kilos, 4.3 kilos. Even babies who are coming out who are obese, and then it gets carried away. So it is again like what do you say, it's a food. It's from the womb. It's the food. Correct. It's the food. எதனால இப்படி நடக்குது நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேனே, it is because of the competition. அவங்க நம்ம 24 hours சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா, டைம் இல்ல, எனக்கு டைம் இல்ல, ஃபாஸ்ட் சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து வேலை இடத்துல நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். இந்தியன்ஸ் ஒன் திங் ஐ ஹேவ் டு கிவ் இட் டு தெம் லா, தே ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி கார்பரேட் லைஃப்லையும் சரி, வி ஆல்வேஸ் வாண்ட் டு பி த பெஸ்ட். we are very competitive. we are very competitive. and அந்த ஓவர் அச்சீவரோட அந்த என்ன சொல்லுவாங்க கரிஸ்மா நமக்குள்ள இருக்கு. நம்ம எதுனாலும் நம்ம தான் டாப்பாக இருக்கணும், நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு. ஸோ we over drown ourselves and we over exert ourselves. At the end of the day we just let ourselves go. As young as 16 years old வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வருது நான் பார்த்துருக்கேன். Indian community-ல. Also ரெண்டாவது நம்ம சாப்பாடு very oily food. Very oily and very spicy. Correct. You know, as much as the spices are good for us, they also very harmful, I think. And our eating time. Indians notice பண்ணீங்கன்னா ரொம்ப லேட்டாக சாப்பிடுவாங்க.
டின்னரே ஒரு நார்மல் ஒரு இந்தியன் ஷாப்ல போய் பாருங்களேன், 9 மணிக்கு தான் டின்னர், ஃபேமிலியே வந்து சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களோட வந்து சாப்பிடுவாங்க. when I always advocate பிள்ளைங்க பிள்ளைங்க kena tidur by 8:30 kena sleep. If you have 5 years old, 6 years old, you have to sleep by 8:30. Then only when they wake up fresh and they will be ready for the day. Most of them 9 மணிக்கு தான் டின்னரே சாப்பிடுறாங்க. So லேட்டா சாப்பிடுறது, நம்ம as parents we are not actually doing it the right way. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாதான் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளும் ஈவினிங் நம்மளும் வாக் போவோம், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு பார்க் போவோம். இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக பார்க் போகிறோம் வச்சுக்கோங்களேன், எத்தனை இந்தியன்ஸ் நம்ம அங்கே பார்ப்போம்? Tell me about it. I mean, I go regular exercise. So நாங்க வந்து தேடுவோம். Sometimes we are very lucky. Sundaysல பார்ப்போம். ஆமா. Sundaysல வந்து older couples வருவாங்க. ஒரு 1 or 2 young ones will go. But on the park வந்து it's a big park. We see a lot of Chinese and Malay. Correct. Mostly they'll be with their families. பிள்ளைங்க ஓடுங்க இது பண்ணுங்க. ஆனா நம்ம எவ்வளவு இந்தியன்ஸ் நம்ம பார்க்குறோம் நிறைய பார்க்ஸ்ல. Most of them they are either working or they are at home. They don't give time for family and to bring it up. You know all these things. I go for Pilates. Pilates நான் only Indian தான் இருப்பேன். Okay. எல்லாம் I will see Chinese, I'll see Malays, but I'll be the only Indian. Only Indian. Okay. So that is how things are right now. You see people don't give importance. Because நாங்களும் ஜிம் போறதா சரி, ரன் போறதா இருந்தாலும் சரி, நாங்க பாப்போம். Sometimes நம்ம நினைக்குவோம், ஓ இல்ல மேபி நம்ம ஏரியால அவ்வளவு ஆள் இல்ல போல அப்படி நினைக்குவோம். Like now you see, and also when I talk to some of my other friends and they say no la யாரும் எங்க போன you don't even see anyone it's coming out. I think அது அவங்க வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த ஃபிட்னஸே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா லைக் யூ சே வீட்டு வேலை செய்கிறது இஸ் நாட் எக்ஸசைஸ். எஸ் they need to understand this well. வீட்டில் வேலை செய்கிறது இட்ஸ் நாட் எக்ஸசைஸ் because your body is immune to your movement, your motion. They know this is what exactly and will Indians, do. I don't know why after kawin, after have kids, they just let themselves go. They're done in their life. அவங்களோட வந்து purpose வந்து completely மாறிடுது. You know, children's, which is good. I wouldn't say no. It's, you know, maybe Indians is motherly instinct கூட பல நம்மளுக்கு இருக்கலாம். You know, we just let ourselves go. Aesthetic clinicsல பாருங்க எவ்வளோ இந்தியன்ஸ் பார்க்குறது very very less. ஜிம்ல பாருங்க, parks like I said, like anything that you do very less, because why? They are busy at home building up a family, bringing up their kids. But yourself is also important. Career. Yes, they're very career minded, very orientated with career, and then adu vandu that's take a lot of their time. Okay, so when they get home they don't have time to get the proper lifestyle. So they need to balance that out. Correct. They need to balance that. Otherwise அவங்க இல்ல அவங்க பிள்ளை யாராச்சும் ஒருத்தங்க ஆபீஸா இருப்பாங்க. ஆமா, அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு லேடி பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன், இப்போ இந்தியன்ஸ் பார்க்குறாங்கன்னா பாரு, இப்போ she got time for makeup, she got time for to get, she's looking after herself. So அவங்க வந்து not motherly enough. பிள்ளைங்க if she's here, ஆமா இப்போ ஜிம்ல இருக்காங்க, அப்போ பிள்ளைங்களை யாரை பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா, மோஸ்ட் காமனா இப்போ நான் பார்க்கறது, அவங்க பரவாயில்ல அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க, ஹஸ்பண்ட் காசு கொடுக்குறாங்க, நம்ம அப்படியா, ஆமா நம்ம அப்படியா அப்படின்னு ஒரு கான்செப்ஷன் வேற. I mean you're right. I mean think about it. நம்ம வந்து like இப்போ சொல்றாங்கல்ல, இப்போ a bold woman are not good women. Correct. I read somewhere. Yes. A bold woman who bold-minded women. They chop you as feminists, you know. They're not good. They're feminists, you know, those kind of things. So it is very hard also, you know, to fall into the right place. Let's change the community lah. Let's change the stigma. It's about time. If you are in a group of 10, you know, I think this kind of mindset need to be cultivated. Today we are so fortunate to, you know, for women especially, we can cultivate many things. Correct. You know, we are given the, you know, it's not given the permission, we got it to ourselves. Yes. So I think we need to cultivate good things. Correct. My mom used to say, she said you can't have the best of two worlds abdinu. Then I say, why not? I mean, juggling, yes, but why not? I can be a good mother. At the same time, I can also be a good entrepreneur. Correct. I can do both. You can actually, you know, if you, that's a plenty of time in a day. You know, I think that's a problem. And the time, you know, how can you do so many things in one day? You can actually,
if you plan well, you know, you organize your kitchen well, you organize your work well, you can have this time and that time too, and have a time for yourself. You know, அப்புறம் இப்போ நிறைய பேர் கூட வந்து செல்ஃப் லவ் அவங்கள செல்ஃப் லவ்ல போட்டுட்டு மற்றவங்கள லவ் பண்ண மறந்துடுறாங்க. அதுவும் உண்மைதான். You know, I feel like that because நம்ம செல்ஃப் லவ்னு என்னத்துக்கு அந்த செல்ஃப் லவ் வந்து அவ்வளோ ப்ரோமோட் பண்றாங்கன்னு தெரியல. Good that we know how to love ourselves. Correct. Okay, we learn. எனக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆமா, you know, it's already good. பட் அதுலயே நம்ம உட்கார்ந்துடக்கூடாது இல்லை. Oh, it's me time, it's my time, you know, it's not for. We can do it together. Correct. You That's know, what I always say. Family. நீங்க வந்து ஒரு activity செய்றீங்கன்னா எல்லாம் சேர்த்து செய்யுங்க. You are not only promoting a good lifestyle, but you're also showing your children that it can be done this way, you see. And you also get your family time at the same time. In a park today this morning, when we went for a run, we saw this man was holding 2 children and then, like, you know, brought them. It was very early in the morning. So இன்னைக்கு அப்பா கூட நடக்கிறதுனால நாளைக்கு அவன் தனியா நடக்குவான். ஆமா, I've seen this especially Malay families marathonல வந்து பிள்ளைங்களை வந்து பிராம்ல போட்டுட்டு தள்ளிட்டே ஓடுவாங்க. Correct. You know, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. I do that. I get to see one Indian, you know, பிள்ளைங்களை கை பிடிச்சிட்டு வந்துட்டு, ஏன்னா they have this issues of like, நம்ம பிள்ளைங்க சுக்கான்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம கண்ட்ரில வந்து நம்ம அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு. அது வேற ஒரு scenario. But on a daily basis, do you take your children to the park and then let them walk and teach them to run, or even let them play, breathe good hair? Yeah. You know what I mean? We don't do that. You know, we put them in front of a TV, we put them in front of a mobile and all those and things. Then we opt for supplements. ஆமா, என்ன சொல்ல, அப்புறம் அவனுக்கு கண்ணு பார்வை தெரியாது. கேக்குற கேள்வி அததான் கேட்பாங்க, நான் என்ன வைட்டமின் கொடுக்கலாம் பிள்ளைக்கு அப்படின்னு. பிள்ளை இப்பதான் பிறந்த 6 மாசம் இருக்கும், 7 மாசம். ஒழுங்கா சாப்பாடு கொடுங்க. அதான் நல்ல சாப்பாடு கொடுங்க, ஒழுங்கா முறையான சாப்பாடு, in solid food. அது கொடுத்தாலே பிள்ளைங்களுக்கு மருந்து தேவையில்லை. You know, like நம்ம பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல வச்சு ஆட்டுவாங்க. ஸோ அது ஒரு பலமான எக்ஸசைஸ். கரெக்ட். நம்ம இன்னைக்கு ஒரு பிரஸ் அண்ட் பட்டன், இட்ஸ் ஆல்ரெடி கிரைண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு வந்துட்டோம். பட் அவங்க பண்ண அது வந்து எக்ஸசைஸ். வீட்டு வேலை those days are real exercise. அந்த பாத்திரத்தை தேடி அவ்வளோ கிளீனா வச்சு கழுவி வைப்பாங்க. நம்ம இப்போ so chinchay, but we have got a lot of excuses. Life made easy. Yes. I mean, it was a really nice talking to you. I mean, your experience and all those things. If you give one, a meal, or ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு டயட் பிளான் கொடுக்கறதா இருந்துச்சு, வாட் would you, because like you said earlier, எல்லார் பாடியும் சேம் இல்லை. ஆனால் ஜென்ரலாக there's one thing you think it will work, at least to certain extent it will work அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஒரு டிப் வந்து கொடுப்பேன் மரங்கொத்தி வியூவர்ஸ்க்கு கொடுக்குறீங்க? Ideally 3 things I would say. Number 1, cut sugar. Okay. Sugar முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட் முடியுமோ அவ்வளோ கட் பண்ணுங்க. சுகர்னா நம்ம சாப்பிட்றது இல்லை குடிக்கிறது ஒண்டின்னு இல்லை, பட் ஆல்சோ totally, even carbs is also anything sugar. Carbs is it's sugar. Also considered sugar. So முடிஞ்சா and cut sugar na completely zero போகாதீங்க, பாடி வித்ட்ராவல் போயிடும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். and then rebound back பண்ணுவாங்க, அதனால கஷ்டம். ஸோ ஸ்லோலி கொஞ்சமா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறீங்கன்னா cut it down to 1. cut down the quantity first and then cut the sugar. அப்போ மேபி கொஞ்சமாக சுகர் லைக் பாய்க்கிறது குறைச்சிக்கோங்க. ஜூஸ் குடிக்கிறீங்களா அதையும் கட் பண்ணிக்கோங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் கட் சுகர். அதுவே நீங்கள் எம்பல் ரொம்ப வந்து இன்ச் லாஸ் இருக்கும், அது நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது ஹை ப்ரோட்டீன் டயட். Okay, right. Increase your protein, increase your fiber, automatically உங்களுக்கு carbs கேடமே இருக்காது. Okay, right. ஏன்னா அந்த protein தான் உங்க body muscle yeah, because we women we lose 3% every year. Correct. Lose, so we need to replenish that. Especially women, strength training is very important. உங்க muscle இது பண்றதுக்கு. And number 3 is water. Like I said lah, minimum 4 liters, முடிஞ்ச அளவுக்கு 4 liters குடிங்க and move more. Okay. 10,000 to 12,000 steps per day. Yeah. You can get
wrist watch or you can just put it in your phone, walk a meter, anything. முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ணுங்க. அப்படி throughout the day நீங்க மூவ் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா at night வீட்லயே நடங்க. மினுக்கு பின்னாடி I have seen one auntie, you know, அவங்க கார் போஷ்லயே சுத்தி நடப்பாங்க. Because when I go for run, right, usually when we during the pandemic time we try to run around our housing area. Then I used to see this auntie, அவங்க வீட்டு கார் போஷ்லயே சுத்தி வருவாங்க. Correct. So நீங்க baby steps lah, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தாலே ஒரு habit build பண்ண 21 days இருக்கும். After 21 daysல உங்களுக்கு அவ்வளவு tremendous changes தெரியும். You can see a lot of things. Do baby steps, கொஞ்சம். But main thing that you have to alter is obviously your diet, your food. High protein, high fiber, less carbs. When you carry this forward, அதுக்கப்புறம் நீங்க மத்ததெல்லாம் யோசிக்கலாம். IF பண்றது யோசிக்கலாம், OMAD பண்றது யோசிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா நீங்க எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா your body will go into shock and then you go into withdrawal and then you will eventually hanga தையாயம் தான். ஆமா அது you won't get into it. So slowly baby steps lah. மெதுவா start பண்ணுங்க. And all this will be a good starting. So if anyone who wants to get your advice in your clinic, do you want to share about your clinic, where you are located, so they can come and, you know, see you and get advice and to how to get diet and, you know. My one is என்னோட clinic polyclinic NMV in Kottabayu Emas Klangல இருக்கு. So Google தேடினாலே இருக்கும், அங்கேயும் phone number இருக்கும். So they can get that to me. They can obviously reach out to my Instagram lah, drniti.m. So I'm quite active in Instagram. Facebookல வந்துறாதீங்க. Facebookல நான் ஆக்டிவே இல்ல. Instagram and TikTok. These two I'm active there. So I would definitely reply to any of them. Thank you very much. I really hope நீங்க கொடுத்த இந்த advice வந்து, I mean, நான் ரீசன்ட்லி டிக்டாக்ல கூட பார்த்தேன், ஒரு கேர்ள் வந்து சொல்லுவாங்க, கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்க ஏன்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றதுக்காக இல்லை, இது நிஜமாகவே கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி ப்ராப்பராக வச்சுருந்தா, நம்ம இந்த பாடி வந்து அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு டைம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாடி இன்ஜினோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடுவோம். ஏன்னா ஹெல்த்தி லைஃப் இட்ஸ் அ வெல்த்தி லைஃப். ஸோ ஆல்வேஸ் you know, look forward to make sure that நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறீங்க அப்படின்ட்டு. எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஆஃபீஸில் ஒரு 8 hours உட்காந்துருக்கும் போது அந்த ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். இப்போ நாங்கள் கூட இந்த பாட்காஸ்ட் நடத்தும் போது இந்த சீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 45 minutes உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த 45 minutesல நாங்கள் எங்களோட பாடி என்ன ஒரு இன்னோ நிலை அடைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. வி ப்ராபபிளி ஆஃப்டர் ஃபுட்க்கு அப்புறம் வந்திருப்போம், இல்லை பசியில் உட்காந்துருப்போம், நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் உங்களோட டயட் பார்த்துக்குங்க. நமக்கு கண்ணுக்கு படுறது எல்லாம் வந்து நமக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது, அது தெரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வருதோ இட்ஸ் நாட் அ குட் ரிசல்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த மாதிரி டாக்டர்ஸ்கிட்டேயும் சரி கலந்து பேசி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு காணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு I'll see you next week. It's bye from Arankuthi now.